டீம் இந்தியா கபடி கோச்சிங் கேம்புக்கு சைட் ஆயிருக்கிற தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் யாரு, ஒட்டுமொத்தமா அந்த லிஸ்ட்ல எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது இல்லாம உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச CCL செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக், அதுல சென்னை ரைனோஸுக்கு புது அவதாரம் எடுத்திருக்காங்க. அது என்ன டீடைல்ஸ், கூடவே இந்தியன் ஃபுட்பால் சாகுற நிலைமையில இருக்கு, அதை பத்தின அப்டேட் எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்தியன் ஃபுட்பால் தான். கண்டிப்பா இந்த இந்தியன் ஃபுட்பால் நியூஸை பத்தி நான் பேசியே ஆகணும். இந்தியன் ஃபுட்பால் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கிறது இந்தியன் ஃபுட்பால். ISL நடத்தி பார்த்துருப்பீங்க. பட் இப்போ இந்தியாவோட ஃபுட்பால் ஃபெடரேஷனான AIFF ஆல ISL, I லீக் இந்த மாதிரி டாப் டயர் லீக்ஸை கண்டக்ட் பண்ணவே முடியல. இந்த வருஷம் நடக்க வேண்டிய லீக், அதாவது 2025 நடந்திருக்க வேண்டிய லீக் இப்போ வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற சுச்சுவேஷன் தான். கேட்டா ஃபண்டு இல்ல, அண்ட் கூடவே கமர்ஷியல் ரைட்ஸ், அதாவது இங்க ஃபுட்பால் லீக்ஸ் நடத்துறதுக்கு கமர்ஷியலா பார்ட்னர்ஸா இருந்தவங்க எல்லாரோட கான்ட்ராக்டுமே எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் கிளப்ஸ் எல்லாமே அவங்களோட ஆக்டிவிட்டியை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளப்புக்கு சரியான கிளாரிட்டி இல்லாததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபுட்பால் இப்போதைக்கு சாகும் தருவாயில் இருக்கு. இதனால இந்தியாவில் இருக்கிற டாப் ஸ்டார் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு வைரல். இந்தியா லெவல் மட்டும் கிடையாது, உலக அளவில் இந்தியன் ஃபுட்பால் பேசப்படுது. பிகாஸ் அவங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறது இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபெடரேஷனான FIFA கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. எங்களோட இந்தியன் ஃபுட்பாலை காப்பாத்தி கொடுங்க, இதுல பாலிடிக்ஸ் வேற எதுவுமே இன்வால்வ் ஆக தேவையில்ல, பட் ஜஸ்ட் எங்களுக்கு எங்க ஃபுட்பாலை காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ரிக்வஸ்டாக இருக்குது. இதில் கேப்டன் சஞ்சய் ஜிங்கன், கோல் கீப்பர் குர்ப்ரீத் சிங் அண்ட் சுனில் சேத்ரி உட்பட எல்லாரும் டாப் பிளேயர்ஸ், டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே ரிக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க. இந்தியன் ஃபுட்பால் ரொம்பவும் பேட் சுச்சுவேஷன் இருக்குது. ISL, I லீக்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கோடிக்கணக்கான அமௌண்ட் காணாமல் போயிருக்கான் ஃபெடரேஷன்ல இருந்து. சுத்தமாக அமௌண்ட் கிடையாது நடத்துறதுக்கு. இந்த வேலையில தான் மெஸ்ஸியை இங்கே கூப்பிட்டு வந்து அவருக்கு எக்ஸிபிஷன் மேட்ச்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இதை நான் எங்கே போய் சொல்றதுன்னு தெரியல. இங்கே உள்ளூரில் இருக்கிற இந்தியன் ஃபுட்பாலுக்கு சாவர நிலைமையில இருக்குது, அதுக்கு செலவு பண்ணுங்க, அதுக்கு வைக்க காணோம். இப்ப எங்கெங்கயோ எதையோ கூட்டு வந்து ஏதோ டூர் பண்ண போறாங்களாம். இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸ்போர்ட்ஸ் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதுல பாலிடிக்ஸ்லாம் ஆட் ஆச்சுன்னா நாசமா தான் போனோம். இதை பத்தி உங்க ஒப்பீனியன், எனக்கு கண்டிப்பா இதை பேசவே விருப்பம் இல்லை. அடுத்து என்ன அப்டேட்ங்கிறது அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இவ்வளவுதான் கைஸ் நியூஸ். அண்ட் தென் 51வது ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் 2025 அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அதற்கான செலக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ரிசான் தேவடிகா அவர் செலக்டரா இருக்காரு. அது இல்லாம சஞ்சீவ் பலியான், தமிழ் தலைவாசத்தோட முன்னாள் கோச், அவரையும் இப்போதைக்கு அதாவது ஹெட் கோச்சா மேபி செலக்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே தமிழகத்தை சேர்ந்த ராஜகுரு சுப்பிரமணியன் அண்ணன், ஸோ அவருக்கும் இங்க செலக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரும் இப்போதைக்கு செலக்டரா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த 3 பேரும் தான் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்க்கு செலக்டர்ஸா இருக்க போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அப்படியே CCL பக்கமா வருவோம், செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். ஸோ இதுலயும் சென்னை ரைனோஸ் அப்படிங்கிற ஒரு டீம் சென்னைக்காக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாருமே ஆரம்பத்தில் சென்னை ரைனோஸா இருக்கிறப்போ சரியான ஆட்டம் ஆடி டிராஃபிலாம் வின் பண்ணாங்க. பட் இப்போ அதர் பிரான்சைசஸ் லைக் கர்நாடகா புல்டோசர்ஸா இருக்கட்டும், இல்ல தெலுங்கு டீமா இருக்கட்டும், இவங்களாம் பிளேயர்ஸ், அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸையே ஸ்டார் ஆக்கி கிரிக்கெட் ஆட வச்சு இந்த லீகுக்காகவே பிளேயர்ஸ் ரெடி பண்ணி ஆட வச்சு டோர்னமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த CCL சென்னை ரைனோஸ் அப்படிங்கிற ஒரு டீம் ரொம்பவும் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க கடைசி சீசன் வரைக்கும். இப்போ 2026 செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்காக இப்போதைக்கு எல்லாத்தையும் புதுசா மாத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க சென்னை ரைனோஸ் கிடையாது, வேல்ஸ் சென்னை கிங்ஸ், இதுதான் இந்த டீமோட பேர். எஸ், டீமோட நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. டீமோட நேம் மட்டும் கிடையாது, டீமோட ஜெர்சியும் இப்போதைக்கு மாத்திருக்காங்க. சேம் எல்லோ கலர் தான் மெயின்டைன் பண்றாங்க. பட் அதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஓனர்ஷிப் இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. சென்னை ரைனோஸை ஓன் பண்ணிட்டு இருந்தது வேற ஒருத்தவங்க. பட் இப்போ வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்காங்களா, இந்த ப்ரொடியூசரா கூட இருக்காங்க. ஸோ டைகிராம் படத்தை ப்ரொடியூஸ் பண்றது அவங்க தான், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மூக்குத்தி அம்மன். ஆல்சோ அந்த வேல்ஸ் டீம் தான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டீமையும் வாங்கியிருக்காங்க. வாங்கினது மட்டும் இல்லாம இதற்கு வேல்ஸ் சென்னை கிங்ஸ் அப்படிங்கிற நேமையும் புது நேம கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா நேமும் நல்லா இருக்கு, சென்னை கிங்ஸ். அது மட்டும் இல்லாம இதுக்காக ஒரு சாங் வேற போட்டிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் போட முடியாது, மேபி காப்பிரைட்ஸ் அடிக்கலாம், அதனால சொல்றேன். அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல இது இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது சென்னை ரைனோஸ் கிடையாது, வேல்ஸ் சென்னை கிங்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த
இந்த டீமோட கேப்டனா ஆர்யா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி கேப்டன்சில வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ், விஷால் இருப்பாரு, விக்ராந்த் இருப்பாரு, மாறிட்டே இருக்கும். அண்ட் இந்த டீமோட மென்டாரா சரத்குமார் அவர்களையும் அண்ட் அம்பாசிடரா மீனா அவர்களையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லீகுக்காக. இன்ஃபேக்ட் யோகி பாபு ரீசெண்டா பேட்டிங் ஆன வீடியோஸ் கூட நிறைய ட்ரெண்டா இருந்துச்சு. யோகி பாபுவும் ஆட போறாருங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது பிளேயர்ஸும் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்காங்க, அதுவும் பெரிய ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ CCL 2026 கண்டிப்பா செமையா இருக்க போது. வேல்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கும் போது இது ரொம்ப சூப்பரா கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய ஸ்டார்ஸை உள்ள இறக்கி விட்டு ஆட வைப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இது சூப்பரா இருக்கும். அடுத்ததா கபடி சாம்பியன்ஸ் லீக், அதோட ஸ்குவாட் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிவானி புல்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் தேவங் தலால், பர்வேஷ் பைன்ஷ்வால், ஹிதேஷ் கடியான், ஆஷிஷ், தீபக் சிங் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்குவாட், டவுட்டே வேணாம். நவீன் ராவல் மாதிரி எல்லா PKL எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. சோனிபட் ஸ்பார்டன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா அயன் லோஜப்பா இருக்கட்டும், நவ்தீப் துகான், மோஹித் அவிதுகான், நிதின் ராவல் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இதுவும் PKL ஸ்டார்ஸா ரொம்ப நிறைஞ்சுதான் இருக்கு. ஸோ இதுவும் நல்லா இருக்கு ஓரளவுக்கு. அடுத்ததா ஹிசார் ஹீரோஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அஷு மாலிக், பிட்டு பன்வாலா, சுர்ஜித் நர்வால், சாகில் நர்வால், நிதேஷ் குமார், சௌரப் நந்தல், ராகுல் மாலிக், அன்கித் தாகியா, பயங்கரமான ஸ்குவாட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்குவாட்ல இந்த ஸ்குவாடும் ஒன்று. ஏன்னா நிதேஷ், சுர்ஜித், ஆஷு மாலிக்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமை வச்சிருக்காங்க, பார்க்க நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறமா கர்னல் கிங்ஸ். இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இதுல சுனில் குமார், சச்சின், சுரேந்தர் கில், ஹர்ஷ், ரோஹித் நண்டல் இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்டு சுரேந்தர் கில் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் சொல்லவே வேணாம், ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு சீசன். பார்ப்போம் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்குவாடும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா ஃபரிதாபாத் ஃபைட்டர்ஸ். இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஜெய்தீப் தாகியா, யோகேஷ் தாகியா, அன்கித் ஜெக்லான், ரோஹித் குலியா இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த ஸ்குவாடோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்ததா ரோத்தக் ராயல்ஸ். இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக், ரோனக், ராகேஷ் உங்கேரியா, ஹிமான்சு, அன்கித் ராணா, நவீன், சந்தீப் தேஷ்வல் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆரியன் ஆல்சோ, மிலன் தாகியா, சாகில் அமர்நாத் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடும் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, டவுட்டே வேணாம். ஸோ இந்த ஸ்குவாடும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா பானிபட் பேந்தர் ஸ்குவாட். இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அன்கில் ஜெக்லான், நரேந்தர் கண்டோலா, விக்கி, விஷால் குமார், மீட்டு சர்மா, ஆஷிஷ் நர்வால், விஷால் தேஸ்வால், தீபன்ஷு காட்ரி, சாகில் தேஷ்வால், நீரஜ் குமார், சாகர். இந்த ஸ்குவாடும் பயங்கரமா இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் குர்கிராம் குரூஸ். இந்த ஸ்குவாட்ல நீரஜ் நர்வால், விகாஷ் கண்டோலா, ராகுல் சேத்பா, மோஹித் தேஷ்வல், ஹிமான்சு, சந்தீப் துல், மனிஷ் துல் இதுவும் PKL பிளேயர்ஸா நிறைஞ்சுதான் இருக்கு. இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குங்க உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே கபடி சாம்பியன்ஸ் லீகோட ஸ்குவாட். இதுல உங்களோட ஃபேவரட் ஸ்குவாட் எது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ நாம இந்தியா ஸ்குவாட் அப்டேட் குள்ள வருவோமா? ஸோ இப்போதைக்கு டீம் இந்தியா மென்ஸ் கோச்சிங் கேம்ப் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் மற்றும் ஏசியன் கேம்ஸ் 2026 இது ரெண்டுத்துக்கும் ஸ்குவாடை செலக்ட் பண்றதுக்கான ஒரு கேம்பா தான் இது இருக்க போகுது. அண்ட் இது எதற்காக எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த கேம்ப்ல எல்லா பிளேயர்ஸுமே போய் கண்டக்ட் பண்ணுவாங்க, கலந்துப்பாங்க. ஸோ இது ஒரு மாசம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஜான் டு ஃபெப் ஒரு மாசம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம்ப்ல பிளேயர்ஸ் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க, பிளே பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். இதுல இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே இதுல இருந்து தான் ஸ்குவாட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணப்படும். ஸோ இந்த கேம்ப்ல ஒழுங்கா ஆடினீங்க, ஒழுங்கா ஆடினீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணப்படுவீங்க. இதற்கு முன்னாடி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. கேம்ப்ல ஒழுங்கா பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கிரைட்டீரியா. ஸோ அந்த வகையில எந்தெந்த பிளேயர்ஸ் நான் வேகமா படிச்சிடறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுல் சேத்பல், கௌரவ் காட்ரி, யோகேஷ் தாகியா, சுபம் ஷிண்டே, சுமித் சாங்வான், அன்கித் ஜெக்லான், முகமது ஜிதேந்தர் யாதவ், சாகர் குமார், சுனில் குமார், தீபக் சிங், ஆஷு சிங், ராஜேஷ் நர்வால், ஜெய்தீப் தாகியா, பர்வேஷ் மாலிக், சுபம் குமார், தீரஜ், பவன் ஷராவத், ஆஷு மாலிக், மோஹித் கோயத், நவீன் குமார், தேவங் தலால், பங்கஜ் மொகிதே, சச்சின் தன்வர், அர்ஜுன் தேஷ்வால், வினய் டிவாட்டியா, பவானி ராஜ்புட், ரோஹித் ராகவ், அயன் லோச்சப், பரத்துடா, ஆகாஷ் ஷிண்டே, அஜித் சவான், சிவம் பட்டாரே, சுதாகர் எம், விஜய் மாலிக், விஸ்வாஸ் எஸ், சதீஷ் கண்ணன், அல்லூர் சதீஷ் அவர்தான், மயங்க் சைனி, தெலுங்கு சிவா கிருஷ்ணா, அனில் குர்ஜார், பூட்டா கோபிச்சந்த், நவ்னீத் ஷெராவத், ஜாவத் பதான், கிஷான் பாண்டியா, ஜெய் பகவான், மகேந்திர சௌத்ரி, குமன் சிங், சாகுல் குமார், அமித் சிங், JS மகாஜன், நிதின் தன்கர், சஞ்சய் துல், ஹர்மன்ஜீத் சிங், மீட்டு சர்மா, தீபக் சங்கர் தமிழகத்தை சேர்ந்த வீரர், குர்தீப் சாங்வான், அஸ்லம் இனம்தர், ஆதித்யா சிண்டே, சந்தீப் குமார், சந்தீப் தேஷ்வல், ராகேஷ் உங்கேரியா, ஆஷிஷ் மாலிக், நீரஜ் நர்வால், நரேந்தர் கண்டோலா, அன்கித் ராணா, அனில் மோகன், தீபன்சு காட்ரி, நவ்தீப் துகான், சௌரப் நண்டல், நிதேஷ் குமார், சுர்ஜித் சிங்,
அவிதுகான், அஜித் பவார் இந்த எல்லா பிளேயர்ஸுமே கேம்புக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. பட் ஸ்குவாடுக்கு இதுல இருந்து செலக்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பிகேஎல் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம டொமஸ்டிக் அளவில் சீனியர் நேஷனல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு சில பிளேயர்ஸுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா பாராட்டுக்குரிய விஷயம். பட் அவங்க எல்லாரும் டீமுக்கு செலக்ட் ஆக மாட்டாங்க. அது இப்பயே சொல்லிக்கிறேன். பிகேஎல் ஆன பிளேயர்ஸ் மட்டும் தான் டீம்ல செலக்ட் ஆவாங்க. நீங்க என்ன வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் இதுல 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ். நம்ம அல்லூர் சதீஷ் அவரோட பேர் ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணப்பட்டது அல்லூர் சதீஷ் தான். ஆக்சுவலி அவரோட பேர் இருக்கு. இது இல்லாம சுதாகர் எம் அவரோட பேரும் உள்ள இருக்கு. அண்ட் டிஃபெண்டரான தீபக் சங்கர் ப்ரோ, சோ அவரோட பெருமையை உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபைனல் ஸ்குவாட்ல ஃபைனலைஸ் ஆகுறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த அப்டேட்ல சொல்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கைஸ், பை பை, தேங்க்யூ.